நீலிரான ஒரு படம் ஒன்று வரப்போறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்ஸ் ஏஜிஎஸ் வாங்கியிருக்காங்க. மார்ச் 3 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். யோகி பாபுவோட அர்ஜுனன் பேர் 10 மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி சம்மரில் ரிலீஸ் ஆகும். லெஜண்ட் சரவணனோட லீடர் மூவிக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 9 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸ்பைடர்மேனோட அடுத்த பார்ட் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராகவே இருக்கு. மூவி ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. மூவி எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கு படம் ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய தடவை இந்த படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இந்த டைம் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே சென்சார் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில படத்துல பொலிட்டிக்கல் இருக்கிறது அப்படின்னால எலெக்ஷன் கமிஷனும் இந்த படத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு கன்ஃபார்ம் அதை பத்தி தெரியல. சீக்கிரமே மூவிக்கான சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா மே மாசம் மூவி ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். சூர்யாவோட கருப்பு படம் மே 14 ரிலீஸ் ஆக போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த மண்டே தான் அப்டேட் வரும் அப்படின்னு ஆர்ச்ச பாலாஜி சொன்னாரு. நானுமே அதை சொல்லிருப்பேன். மோஸ்ட்லி அன்னைக்கு தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ மண்டே வேற ஒரு புது அப்டேட் இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டா கூட அது இருக்கலாம். இந்த ரிலீஸ் டேட் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? படத்துக்கு இது கரெக்டா இருக்குமா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்ச்ச பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு, இந்திரன்ஸ், சிவாடா நட்டி நடிக்கிறாங்க. சாயபியங்கர் மியூசிக் பண்றாரு. அண்ட் சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான டீசர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசரோட OST இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படம் மே 7 ரிலீஸ் ஆகுன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இந்த டேட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. சீக்கிரமே சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா மே மாசம் படம் வர வாய்ப்பு அதிகம். Tier 1 Tier 2 ஆக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க? தனுஷ் Tier 2 ஆக்டரா இல்ல ஃபர்ஸ்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த ஹீரோட வசூலை வச்சு தான் Tier 1 Tier 2 ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஹீரோட படம் 100 கோடி வசூல் பண்ணுது, அதான் அந்த இண்டஸ்ட்ரியில ஹையஸ்ட் வசூல் அப்படின்னா 60-70 கோடி ஒரு ஹீரோட படம் வசூல் பண்ணுது அப்படின்னா அவங்க Tier 2. ஸோ இப்படிதான் முடிவு பண்றாங்க. தனுஷ் Tier 2ல தான் வருவாரு. துரந்தர் 2வோட ரன் டைம் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3.25 மணி நேரம் கிட்ட இதோட ரன் டைம் இருக்கும். அண்ட் இதுக்கு பார்ட் 3 வருமாங்கிறது பத்தியும் கேட்டிருந்தாரு. அது துரந்தர் 2 பார்த்தா தான் தெரியும் பார்ட் 3 வருமாங்கிறது. நான் பார்த்துட்டு சொல்றேன். வாடிவாசல் படம் டிராப் ஆனு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் வரும்னு தான் சொல்றாரு. ஆனா என்னோட கெஸ் படி இந்த படம் இப்போதைக்கு நடக்காது. கண்டிப்பா டைம் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யாண்டு வெற்றிமாறன் இவங்க 2 பேரோட லைனப்பும் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த படம் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு கம்மி தான். தாய்க்கிழவி படத்தோட ஃபைனல் வசூலை கேட்டிருக்காரு. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல, வந்தோன்னா நான் சொல்றேன். கீர்த்தி சுரேஷ் மூவிக்கு நான் அப்டேட் கேட்டிருக்காரு. கீர்த்தி சுரேஷுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மூவிஸ் நடிக்கிறத பெரிய அளவில் குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பெருசா ஒன்றும் அப்டேட் கிடைக்கல அவங்கள பத்தி. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சூர்யா 47க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. இதை பத்தி நேற்றுக்கு நான் வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ நேற்று வீடியோ பாருங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவியோட டீசர்ல வரக்கூடிய இந்த சீன்ல இது லோகேஷ் கேமியா வாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது லோகேஷ் கேமியா வாங்குறது எனக்கு கரெக்டா தெரியல. இது எனக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரியும் தெரியல. நான் அப்டேட் கரெக்டா தெரிஞ்சா சொல்றேன், தெரியாம நான் எப்படி சொல்றது. மிருதன் 2 படம் கண்டிப்பா வருங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா ரிப்பீட்டடா இதே கொஸ்டினை நீங்க கேக்குறீங்க. சோ படம் கண்டிப்பா வருங்கிறத ஜெயம் ரவி அபிஷியலா சொல்லிட்டாரு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கரெக்டா சொன்னீங்க. ஆன்சர் ரவி மோகன் தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.